நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். கர்த்தருடைய தீர்ப்பு எதன் மேல வருகிறது அப்படின்னா சகோதர சிநேகம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும். இன்னைக்கு திருச்சபை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சகோதர சிநேகத்தை உங்களால பார்க்க முடியாது. என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்ற ஒரு நேசத்திற்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற பேரில் அழைக்கப்படுகிறார்களே தவிர உண்மையிலே கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனை பிடிக்க வந்தவனாய் அந்த மனிதன் காணப்பட ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்து அவனுடைய காதை அந்த இடத்திலே வைத்து தொட்டவனை சுகப்படுத்தினார். இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேரு தான் ஆண்டவராகிய தேவன் அந்த உலகத்தை மெய்யாகவே பிரிவினையின் உலகமாக மாற பண்ணாமல் சகோதரத்துவம் என்கின்ற ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்த ஆரம்பிச்சார். இதுல ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி எப்படி ஜனங்கள் மெய்யாகவே இனம் காண ஆரம்பிப்பாங்க? ஒருவரிலே ஒருவர் நீங்கள் அன்பு கூறுகிறதுனாலே இந்த ஒரு காரியம் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்படாமல் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படிக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வர ஆரம்பித்தார். சகோதரர்கள் ஒருவரிலே ஒருவர் தங்களை மேன்மையாக நினைக்க கூடாது. ஒருவரிலே ஒருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். ஒருவரை காட்டிலும் மற்றவர்கள் தங்களை முதன்மையாக நினைவிலே கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை வலியுறுத்தும்படிக்காக வந்தார். அவர் சொல்லுகின்றார், உங்களிலே ஒருவன் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எல்லா மனிதனுக்கும் அவன் ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொல்றார். மற்றவங்களுடைய கால்களை கழுவுங்கள் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். உங்களை நீங்க முதன்மைப்படுத்தாதீங்க என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனமாக அந்த உலகத்தினுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தங்களை முதன்மைப்படுத்தும்படிக்காக மற்றவர்களை தரை மட்டும் தாழ்த்துகிறதும் அன்பற்ற திருச்சபைகள் அந்த திருச்சபைகளை உள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்து உண்மையிலேயே உள்ள இருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்காக ஒருவர் குரோதமாய் ஒருவர் யோசிக்கிறதும் ஒருவர் குரோதமாய் ஒருவர் காரியங்களை மையாக உருவாக்குகிறதும் ஒருவர் மேலே ஒருவர் பட்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதும் அப்படின்னா கிறிஸ்து இந்த நாட்களிலே தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இவைகளை குறித்து தான் கர்த்தராகிய தேவன் நியாயந்திருக்க போகின்றார். எப்படி சொல்ல போறாருன்னா, நான் எதை வலியுறுத்தும்படிக்காக இந்த பூமியில வந்தேன்? சகோதரத்துவம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு காரியத்தை போதிக்கும்படிக்காக தான் கர்த்தராகிய தேவன் பூமியில வந்தார். ஆனால் உங்களுக்குள் நீங்கள் அநேகம் வேதங்களை உருவாக்கி மார்க்க வேதங்கள் யாவற்றையும் உருவாக்கி ஒருவரை ஒருவர் கடிக்கவும் அடிக்கவும் பட்சிக்கவும் தக்கதான காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு நம்முடைய நிலைகள் கட்டாயம் உள்ளாக்கப்பட்டே தீரும் என்கிறதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. அப்ப அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தேவனுக்கு உகந்ததல்ல. தேவனாகிய கர்த்தர் கற்பித்த அந்த கற்பனைகளுக்கு புறம்பாக நாம் அநேகம் கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிக்கனால ஒருவன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சா கூட நீங்கள் அவனை நேசிக்கணும். அப்படிதான் வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவன் உங்களுக்கு விரோதமான ஏதாகிலும் ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவனை நீங்கள் அன்பை கொண்டு நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் நடத்துதான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அன்பை திருச்சபையில் நீங்க தேடினா கூட பார்க்க முடியாது. ஊழியங்களை தேடினா கூட பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வட்டாரங்களில் நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பித்தால் கூட அன்பினுடைய நிலைகளை பார்க்க உங்களாலும் என்னால முடியல. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு எதற்கு விரோதமாய் வரப்போகிறது அப்படின்னா சகோதரத்துவம் அற்ற எந்த இடத்திலும் கர்த்தருடைய தீர்ப்பு கட்டாயம் வந்துடும். உண்மையாகவே நேசிக்க முடியாது இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தை எவ்வளவு பெரிய பாவத்தையும் ஆண்டவராகிய தேவன் மன்னிச்சது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சவா நீ மற்றவங்களுக்கு செய்ய அதான் கர்த்தர் பேசினார். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னை மன்னிக்கக்கூடிய தேவன் எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னு பாருங்களேன். இந்த பாவங்களை ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மன்னிக்கிறது உண்டானால் மற்றவங்களுடைய பாவங்களை நீங்களும் நானும் மன்னிக்கணும். அவர்களை நீங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.